நைட்டு லிப் டு லிப் கொடுக்காம போனேன்னு கூப்பிட்டு வச்சு வாங்கிட்டு இப்போ யாரோ பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. ம் மாமா கொடுத்தது போதாது போல. என்கிட்ட அடி வாங்க போறீங்க நீங்க. அதெல்லாம் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம், உன் கையால வாங்குறது தான் எனக்கு சந்தோஷமே. அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். ராத்திரி பார்த்த கவியை எங்கடி காணோம்? ம் உங்க முன்னாடி தான் நின்னுக்கிட்டு இருக்காளே. பாரு, பேசுவியா நீ? என்ன பாரு, சொல்லுங்க. என்ன பாருன்னு சொன்னேன். கவி கிளாஸ்க்கு வேணாண்டி. போகணும். வேண்டான்னு சொல்றேன்ல. ஏய், நான் இங்க கிளாஸ்க்கே போக மாட்டேன்னு அடம் முடிச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்கியா? சின்ன குழந்தை மாதிரி இருக்கு. போடி, நீ வேற. இன்னைக்கு அழகா லீவ் போட்டிருக்க வேண்டியது, இங்க கொண்டு வந்து என்ன இறக்கி விட்டல. போ, இன்னைக்குள்ள லெசன்ஸ் எதுவுமே நான் கவனிக்க மாட்டேன். என்கிட்ட அடி வாங்க போறீங்க நீங்க. போடி, நான் கவனிக்கவே மாட்டேனே. ஹாய். கடு பேத்துறடி நீ என்ன. ஏன் இப்போ கிளாஸ் போறதுக்கு சின்ன குழந்தையாட்ட இருந்து அடம் முடிச்சிட்டு இருக்கீங்க? அப்படிதான் ஆட முடிப்பேன். போ, இன்னைக்கு நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். என்னடானா நீ என்ன கிளாஸ்க்கு அனுப்பிவிட்டல. ஹாய். எதுக்காக? அது எதுவும் இருந்தா உனக்கு என்ன? கள்ள பயலே, ஆக்டிங்க பாரு. கள்ள சிரிப்பு. பொடி. ஒழுங்கா போய் நல்ல பிள்ளையா படிச்சுட்டு வரணும். கவனிக்க மாட்டேன் அப்படி இப்படின்லாம் சொல்லக்கூடாது, சரிங்களா? முடியாது. என்கிட்ட அட்டி வாங்க போறீங்க. கூடு. ஷோ, நான் சொல்றத மட்டும் கேளுங்க. முடியாது. அப்போனா நான் சொல்றத கேட்க மாட்டீங்க, அப்படி இல்லை? நான் போலடி கவி, உன் கூடயே வரனே சூப்பர் மார்க்கெட்க்கு. என் செல்லம் இல்ல, நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? ஷோ, கவுத்துட்டாடா. சரி சரி, போறேன் போறேன். எதுக்கு இத்தனை போறேன்? உன் செல்லம் என்னை மொத்தமா கவுத்துடும். கள்ளி சிரிச்சேன் அப்படியே சாச்சிடு. சரி, கிளாஸ் போங்க. முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் பண்ணுங்க, உங்களை விളിக்கிறதுக்கு ஓடி வந்துடுவேன். சரி. பாய். பார்த்து போ. மேடம் எப்பவும் இங்கே தான் நிற்பாங்க நம்ம வரும்போதெல்லாம். என்ன இன்னைக்கு ஆளையே காணல? அது யாரு? இங்கே வேலை செய்கிற பொண்ணோ? ஆமாம் ஆமாம், பார்த்துருக்கேன். இங்கே வேலை செய்கிற பொண்ணு தான். இந்த பொண்ணுக்கிட்ட கேட்டு பார்க்கலாமா? கேட்டுடலாம். எக்ஸ்கியூஸ் மீ, கவி இல்லையா? கவியா? அவங்கள உங்களுக்கு தெரியுமா? தெரியறதுனால தானே கேட்குறேன். அதுவும் சரிதான், இருங்க, அவங்க உள்ள இருக்காங்க, நான் கூப்பிட்டு வரேன். இல்லை, எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள், நானே போய் பார்த்துக்கிறேன். செகண்ட் செக்ஷன் ரோல இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. யார் இந்த மங்குஸ் மண்டை? இவன் ஏன் கவியை தேடி வரணும்? கவி வரட்டும், கேட்கணும். கவி தோ நிக்கிறா. என்ன 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 கவி, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாதா? சப்பா, கேட்டு கேட்டு காதுல இருந்து ரத்தமே வந்துடும் போல. எப்ப பார்த்தாலும் வந்துட்டு சும்மா எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாதான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன கவி, என்னை பார்த்தா அவ்வளோ சலிப்பா சலிச்சுக்கிற? ஆமா, உள்ளுணர்வு எப்படி இருக்கும் அதை தானே வெளிப்பாடா காட்ட முடியும். கவி, உன்னை அழகா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் நீ ரொம்ப ஓவராக துள்ளிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் என்னை நீ வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்ப. ஹலோ, யார் நீங்க? இதுக்கும் மேலே மரியாதை வேணும்னா இங்கேருந்து போகிறது தான் நல்லது. என்னையே வந்து மிரட்டிட்டு இருக்கீங்களா? நிஜமாவே நான் மட்டும் இப்போ விச்சுவை கூட்டிகிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மைண்ட் யோர் வேர்ட்ஸ். பார்த்து யோசிச்சு பேசுங்க எதனாலும். என்னோட விச்சு கிட்ட மட்டும் நான் இதெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்குன்னே தெரியாது. என்ன கவி, மிரட்ரியோ? மிரட்டுறேனா? வார்ன் பண்ணுறேன். தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணணுன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு கண்டுபிடிக்கிறேன் உங்களை. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இருக்கு உங்களுக்கு. கெட் அவுட் ப்ளீஸ். முடியாது. நீங்கள் மட்டும் இப்போ வெளியே போகலைன்னா அப்பாவை கூப்பிட வேண்டிய நிலைமை வரும். ஓ, கூப்பிடு பார்ப்போம். சி, உங்களை பார்க்க எரிச்சலாக ஆகுது. இப்போவே அப்பாவை கூப்பிடுறேன். உங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்தாதான் இனி இங்கே வந்து தொல்லை பண்ண மாட்டீங்களே. பா. ஏய் கவி, கூப்பிடாத, வேண்டாம், நான் போகிறேன். ஏன், நீங்கள் தான் ரொம்ப தைரியமாக இருக்கீங்களே, கூப்பிடுறேன். அப்பா கிட்ட பேசிட்டு அடி வாங்கிட்டு போங்க. இங்கே பார் கவி, நீ ரொம்ப ஓர போயிட்டுருக்க.
பாவம் எப்படியாவது பேசி கல்யாணம் பண்ணிட்டு போலான்னு பார்த்தேன். ஆனா நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு தோணுது. உன்னை அடையாறதுக்கான வழி என்கிட்ட நிறையாவே இருக்கு. அதுல ஒரு பிளானை நான் சூஸ் பண்ண போதும். அவ்வளோதான். உன் கதை என் கையிலன்னு அர்த்தம். ஏய் ஏய் ஷூ வாய் முடு. மிரட்டுறன்னு பார்க்காதடி. நிஜமா நான் சொன்னதை செய்வேன். இதுதான் நீங்க இருக்கிறது கடைசியா இருக்கும். ஓவரா ஆடிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு நீ இங்க இருக்கிறது இன்னைக்கு தான் கடைசியா இருக்கும்னு தோணுது. சொல்ல முடியாது, நாளைக்கு நீ என்னோட கஸ்டடியில இருக்க கூட சான்ஸ் உண்டு. உன்னோட கஸ்டடினா? புரியல? உன்னை தூக்கிட்டு போய் என்ன வேணாலும் நான் பண்ணுவேன்னு சொல்ல வரேன். ஹலோ, நீங்க என்ன என்னை இப்பவும் பழைய கவி நினைச்சிட்டு இருக்கீங்களோ? அந்த கவிலாம் இப்ப இல்லவே இல்லை. என்னோட விச்சு என்னை டோட்டலா சேஞ்ச் பண்ணி நல்லா தைரியமான பொண்ணாக்கி வச்சிருக்காங்க. ஸோ சும்மா நின்று இங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, புரியுதா? நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. உங்ககிட்டலாம் இப்படி போறதுல தப்பே இல்லை. என் விச்சு கிட்ட நீங்க என்ன பிளாக்மெயில் பண்றத ஒரு வார்த்தை சொன்ன போதும் உங்க கதை அவ்வளோதான். ஐயோயோ பயமா இருக்கு. ஏய் போடா வெளிய. யார பார்த்துடி டான்னு சொன்ன? உன்னதான். அவ்வளோ தைரியம் வந்துடுச்சா? இன்னைக்கு ராத்திரி இருக்குடி உனக்கு. வா, யார் வேண்டான்னு சொன்னா? நான் என் விச்சு கூடவே தான் இருப்பேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. என்னடி ரொம்ப தைரியமா சவால் விட்டுற போல? அப்படியே வச்சுக்கோ. இன்னைக்கு தாண்டி உனக்கு கடைசி நாள். இன்னைக்கே உன்னை கடத்தி உன் கதையை முடிச்ச நாளைக்கே உன்னை பணமாக்கறனா இல்லையான்னு மட்டும் பாரு. எப்படியாச்சும் உன்னை கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கைய வாழலாம்னு நினைச்சேன். ஆனா முடியல. எனக்கு கிடைக்காதவளை யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன். நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் விச்சுக்காக மட்டும்தான். போடா வெளிய. மறுபடியும் மறுபடியும் டான் சொல்றதுக்கு இன்னைக்கு ராத்திரி நீ அனுபவிப்படி. இப்ப நீ போக போறியா இல்லையா? நீயே இருன்னு சொன்னாலும் நான் இதுக்கு மேல இருக்க போறதில்ல. போறேன், ராத்திரி வந்து வச்சுக்கிறேன். போ. யார் இவன்? பயமா இருக்கு. அவன் முன்னாடி பயத்தை காமிச்சிக்க கூடாதுன்னு தான் ரொம்ப கோவமாவே வச்சு பேசிட்டு இருந்தேன். யாருன்னே தெரியலையே. நான் அதித்த இன்னைக்கு கிளாஸ்க்கு அனுப்பியிருக்கவே கூடாது. ஏன் போனீங்க நீங்க? நான் தான் மூளைக்கட்டத்தனமா உங்களை அனுப்பிட்டேன். இப்போ ஏன் தான் அனுப்பினான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றேன். இவன் மிரட்டிட்டு போனதெல்லாம் நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? அப்படி நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அவனை சும்மாவே விட மாட்டீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் என்ன பண்றது? லக்ஷ்மி கிட்ட ஒரே ஒரு வாட்டி கேட்டு பார்க்கலாமா? நான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பையே சந்தேகப்படுற மாதிரி ஆயிடும். நான் இப்படி கேட்கறது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பையே சந்தேகப்படுறதுக்கு சமமாகும். ஆனால் எனக்கு என்ன பண்ணனே தெரியலை. சாரிடி லக்ஷ்மி, இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் என்ன மன்னிச்சுக்கோ. இவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என்கிட்ட வந்து என்னென்னமோ மிரட்டிட்டு போயிட்டு இருக்கான். எவ்வளோ தைரியம் இவனுக்குலாம்! நானே கஷ்டப்பட்டு எத்தனையோ வருஷம் கழிச்சு என் விச்சுவை கண்டுபிடிச்சிருக்கேன். இவன் மொத்தத்தையும் நாஸ்தி ஆக்கிடுவான் போல. ஃபர்ஸ்ட் லக்ஷ்மிக்கு கால் பண்ணி பார்ப்போம். ஹலோ ஹலோ லக்ஷ்மி, நான் கவி பேசுறேன்டி. தெரியுது, சொல்லுடி. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். என்னடி திடீர்னு ஒரு கால்? இல்லை, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். கேட்டதுக்கப்புறம் எதுவும் தப்பாக நினைக்காத. ஏண்டி கவி, என்னாச்சு? இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பையே சந்தேகப்படுற மாதிரிலாம் நினைக்காத. எனக்கு இப்போ இது தெரிஞ்சே ஆகணும். அதான், வேற எதுவும் தப்பாக மட்டும் நினைக்காத லக்ஷ்மி, ப்ளீஸ். என்னடி நம்மளுக்குள்ள என்னடி இருக்கு? கேளுடி. எதனாலும் ஏதோ என்ன வேற ஆளா பார்த்துட்டு இருக்கா பைத்தியக்காரி. இல்லை, நான் உன்கிட்ட விச்சுவை பற்றி பேசினல. ஆமா, உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. அந்த விஷயம் நீ வேற யார்கிட்டயாவது ஷேர் பண்ணியா? ஏய், நீ தான் யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கல, அதனால நான் யாருக்கிட்டையுமே சொல்லலடி. நல்லா யோசிச்சு பாருடி. எனக்கு இப்போ இது ரொம்ப கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும்டி. நல்லா யோசிச்சு பாரு. தப்பி தவறி கூட யாருக்கிட்டையாவது வாய் விட்டியான்னு. ஏய் ஷோ சாரிடி. சோ 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 சாரி. ஏன் கவி, மன்னிச்சுக்கோடி ப்ளீஸ். சாரி. ஏன் இப்போ நீ சாரி சொல்லிட்டு இருக்கன்னு மட்டும் சொல்லு. எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காண்டி, என் கூட பிறந்தவன்ல எங்க பெரியம்மா பையன். எப்பயும் போல நாங்க ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சொன்னான் அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தனை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருந்தாண்டி. அவன் அன்னைக்கு எனக்கு டென்ஷன் தாங்க முடியல. ஏதோ சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்காங்களாமா. இது போல லேடிஸ்லாம் இருக்க மாட்டாங்க. லேடிஸ்லாம் ஒரு காலத்துக்கும் யார் யார் வராங்களோ அவங்கள ஜஸ்ட் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க, அதுதான் லேடிஸு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி தரக்குறவா பேசினாண்டி. அவன் பேசுற பேச்சை கேட்டுட்டு என்னால சும்மா இருக்க முடியலடி. அதான் இது போல என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா,
அவளும் இதே போலதான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்குமே அவனை தேடி அலைஞ்சிட்டு தான் இருக்காளே அப்படின்னு சொன்னேன். யார பத்தி சொன்ன? உன்னை பத்தி தாண்டி. ஏய் லூசாடி நீ நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கேன். ஏன் லட்சுமி இப்படி பண்ற நீ? ஏன்டி சரி விடு. ஏதோ ஒரே ஒரு ஆளு, நீ எப்ப சொன்ன இந்த விஷயத்த பத்தி? இந்த ஒரே ஒரு ஆள் கிட்ட மட்டும் தானே சொன்ன. எதுக்கு இப்ப நீ கோவப்பட்டு இருக்க? இங்க ஒருத்த வந்து விச்சு நான் தான் சொல்லி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஹே என்ன சொல்ற? அப்பனா விச்சு உன்னை தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டாரா? ஏய் லூசு, விச்சு யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டியா? அடி பாவி, ஒரு வார்த்தை சொன்னியாடி. கிடைக்காதப்போ அப்படி ஏங்கி ஏங்கி என்கிட்ட அழுது அழுது சொல்லிக்கிட்டு இருப்ப. ஆனா விச்சுவை கண்டுபிடிச்சிட்டு ஒரு வார்த்தை நீ என்கிட்ட சொல்லல. வாய மூடு நீ. எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து நிக்கிறது உங்க அண்ணனா தான் இருக்கும்னு தோணுது. ஒழுங்கா உங்க அண்ணன் போட்டோவை இப்ப வாட்ஸ்அப் பண்றேன். இப்ப எதுக்கு எங்க அண்ணன் போட்டோ கேட்டுட்டு இருக்க நீ? ஏய் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? விச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். அவனை யாருன்ட்டு நான் கண்டுபிடிக்க வேண்டாமா? இன்னைக்கு வந்து அவன் என்னெல்லாம் தெரியுமா என்ன மிரட்டிட்டு போறான். இன்னைக்கு ராத்திரி வந்து என்ன கடத்தி என் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நாளைக்கு என்ன பொணமாக்க போறானா? கவி என்னடி சொல்ற? ஆமா, என்ன அப்படிதான் மிரட்டிக்கிட்டு இருக்கான். இப்பதான் மிரட்டிட்டு போனானே. நீ இப்படியெல்லாம் பண்ணுவ நான் நினைச்சு கூட பார்க்கல லட்சுமி. ஏய் நீ அப்படியே லைன்ல இருடி, நான் இப்பவே என் அண்ணன் போட்டோ உனக்கு வாட்ஸ்அப் பண்றேன். சீக்கிரம். அனுப்பிட்டேன்டி, வந்துருச்சான்னு பாரு. ஏய் என்னடி அமைதியா இருக்க? பாத்தியா இல்லையா? பாத்துட்டேன். எங்க அண்ணனா இருக்க மாட்டான், கரெக்டா தானே? வேற யாரோ தானே? ஏய் சொல்லுடி. இன்னைக்கு உன்னை வந்து மிரட்டினது என் அண்ணன் இல்லல்ல? உங்க அண்ணன் தான். ஹலோ ஏய் கேக்கலடி, சொல்லு. ஏய் உன்கிட்ட நான் ஏன்டி விச்சுவை பத்தி ஷேர் பண்ணேன்? படாத பாடுபடுறேன். ஏய் என்னடி, எனக்கு கேட்கவே இல்லை, சொல்லுடி. உங்க அண்ணன் தான் இன்னைக்கு வந்து என்ன மிரட்டிட்டு போனது. கவி. ஆமா, எதுக்கு உங்க அண்ணனுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஏய் கடவுளே, அவன் அப்படியாடி பண்ணான்? இப்படிப்பட்ட அண்ணனெல்லாம் எதுக்கு நீ உன் கூட வச்சிட்டு இருக்கன்னு தெரியல. அன்னைக்கு நான் உன்னை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே கேட்டான்டி அவன். எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டு அங்க வந்து நிப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலடி. என்னையும் விச்சுவும் பத்தி மட்டும் சொன்னது போதாதுன்னு வேற என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்க நீ? அவன் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பத்தி ரொம்ப புகழ்ந்து ஓவரா பேசிட்டு இருந்தானா, அது எனக்கு கொஞ்சம் வயிற்றுச்சலா ஆயிடுச்சு. அதான் நானும் என் ஃப்ரெண்டை பத்தி கொஞ்சம் புகழ்ந்துட்டேன். உன்னோட பெருமை பீத்தரதான் இப்ப எனக்கு ஆப்பா வந்து நிக்குதே. ஹே சரி சரி சரி, கோவப்படாத, அவனை நான் சரி பண்றேன். நீ சரி பண்றியா? அவன் இன்னைக்கு என்ன பேச்சு பேசிட்டு போனான் தெரியுமா? ரெக்கார்ட் பண்ணி வைக்காம போயிட்டேன். அவன் பேசின பேச்செல்லாம் சி. இப்படிப்பட்ட அண்ணனை அடி நீங்க உங்க வீட்டுல வச்சிட்டு இருக்கீங்க. என்னடி பண்றது, அவன் அப்படிப்பட்டவனா ஆயிட்டான். இனி அவனை திருத்தவா முடியும்? இப்ப நான் என்ன பண்றது லட்சுமி? நீ ஒன்றும் பண்ணாதடி, நான் பாத்துக்கிறேன். சொல்லாத, செய்யு. இன்னமும் என்ன நாளைக்கு பணமாக்கிடுவான்னு சொல்லிட்டு போறான். வேற என்னெல்லாம் சொன்னான்? அவன் தான் விச்சுவான். என்னை தேடி ரொம்ப வருஷமா அழிஞ்சிட்டு இருக்கானா. இப்ப கண்டுபிடிச்சது என்ன தாலி கட்டி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போய் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறானா. இங்க பேர் லட்சுமி, பயங்கர கொலை காண்டுல இருக்கேன். இது போல சிரிச்சு வெறுப்பேத்திட்டு இருக்காத. இல்லடி, அவனுக்காக இங்க பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அவன் உன்னை தேடி வந்தான்னு சொன்ன பத்தியா, அதான் எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களா? ஆமாண்டி, அவனுக்காக இங்க பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. அவன் வீட்டில் இருக்கவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவனே தேடி வந்துட்டான் போல. தயவு செஞ்சு சொல்றேன், சிரிக்காத. சரி சரிடி, இன்னைக்கு அவன் வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். இது சப்பா மேட்ரடி, நானே பேசி முடிச்சிடுறேன். வீட்டில் அம்மா பெரியம்மாலாம் இருக்கும் போதே பேசுகிறேன், சரியா? அப்பதான் அவன் சரிப்பட்டு வருவான். பேசிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ற. இல்லாட்டி ஸ்பீக்கர்ல போடு, நானே அவனை கிளிக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி வந்து என் கதையை முடிச்சு நாளைக்கு என்ன கொல்ல போறானாமா. எவ்வளோ தைரியம் இவனுக்கு. ஆமா, நீ எப்பல இருந்து இவ்வளோ கோவப்பட ஆரம்பிச்ச? உங்க அண்ணனை பார்த்ததுல இருந்து. செட் ஆகல. கவி எப்படி தெரியுமா இருப்பா? அமைதியா இருப்பா. அதான் எப்படி இருந்தாலும் மாத்திடுறீங்களே. சரி சரி, கோவப்படாத, விடு. எங்க அண்ணனை நினைச்செல்லாம் பயப்படாத. அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன், சரியா? பேசி முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ற. கண்டிப்பா ராத்திரி பண்றேன். சரி, இப்ப வைக்கட்டா? ஹாய் மக்களே, என் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மக்களே. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. Thank you so much and love you all.